அகரமில் இருக்கிற ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டுருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறையா பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்குது, ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க, சைக்கிளெல்லாம் போக முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்கே போகிறதுக்கு சைக்கிளில் கூட போக முடியாது, இருசக்கர வாகனத்தில் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆகியிருக்காரு. ஸோ தன்னார்வலரோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட இன்னும் வி நீட் லாட் ஆஃப் சப்போர்ட். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு சின்ன ஃபேன், ஒரு லைட் இருந்தால் போதும், ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாமல், ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு இடமா இல்லாமல், வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல், இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறையா புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள், பல துறையில் வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ், அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது, உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து